ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 21 இருக்கோம். 21 நாட்கள் கலந்துட்டோம். இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாருமே ரிவீல் பண்ணுறதுக்கு மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு டீடாக்ஸ் வாட்டராக மல்லி தண்ணி தாங்க எடுத்துகிட்ருக்கேன். எப்போதுமே வந்துட்டு கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதெல்லாம் கொதிக்க வச்சு குடிக்கிறது, மல்லி வந்து தைராய்டு ப்ராப்ளத்துக்கு குடிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க ப்ளீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு தைராய்டோட அளவு வந்து கம்மியாகும். இன்றைக்கி வந்து வாக்கிங் தாங்க போனேன். வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிஸ்டர், நான் நிஜமாகவே வெயிட் வந்து செக் பண்ணலை. இந்த மனுஷன் வந்து என்னை வந்து செக் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு. எதுக்கு தேவையில்லாமல் ஒன்று நீனே வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாத டிப்ரெஸ்ட் ஆகும். எதுக்கு நீ வந்துட்டு இப்போ வந்து செக் பண்ணாத, இன்னும் ஒரு 9 நாள் 10 நாள் தானே இருக்குது. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு தீபாவளி எல்லாம் முடிஞ்சிட்டு நீ சொன்னது மாதிரி அந்த 30 டேஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு வெயிட் செக் பண்ணு, அப்போ தான் உனக்கு டிப்ரெஷன் ஆகாது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சரி, இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு மஷ்ரூம் பிரியாணி மாதிரி வச்சு கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நம்ம கொஞ்சம் பிரியாணி ஐட்டங்களையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர், அடிவயிறு வந்து குறையாது, என்னோட டயட்டீஷியன் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து தேங்காயை அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அந்த சிஸ்டர் சொல்லும்போது ஒரு சில விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இனிமேல் வந்து தேங்காய் வந்து துருவலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பச்சை தேங்காய் தானே அதில் என்ன இருக்குது, அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் நானும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா எனக்கு மட்டுமே தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் எனக்கு தெரியாததை நீங்கள் சொல்லும்போது அதையும் நான் அக்செப்ட் பண்ணி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறேங்க. அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து பிளட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் ஆகிடும். இது என்னவோ மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பிளட்டை பார்த்தா ஒரு மாதிரி தலை சுற்றுறது மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு பிளட் எடுக்கும்போதே கூட நான் அந்த பக்கமாக திரும்பி நின்றுப்பேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால தானே வந்திருக்காங்க, இன்னொரு பிளட் டெஸ்ட்டை மட்டும் எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி மாமா வந்து வீட்டிலையே வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணியும் அப்புறம் வந்து கொண்டக்கடலை நிலக்கடலை வந்து அவிச்சேன் இல்லையா, நிலக்கடலையும் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விட்டுட்டேங்க. அதை தான் அப்படியே மாமா அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து பாக்ஸில் போட்டுட்ருந்தாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போய் உரித்து சாப்பிட்ணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, பசங்களுக்கு அங்கங்கே போட்டுருவாங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாச்சு. அந்த பக்கம் மாமா உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாப் ராமன் நூடுல்ஸ் தாங்க பண்ண போகிறேன். இதை நான் சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் இது மைதாவில் தானே வருது, இதுலேயே வந்து கோதுமையில் வருதுன்னு சொல்கிறாங்க. நான் இதுவரை கோதுமை நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்ததில்லை, எப்படி இருக்குன்னு தெரில. பாப்பா இன்னும் தூக்கத்துலேருந்து கலையில், டைம் ஆச்சு டாமி எந்திரின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, இது சமைச்சிட்டு முடிச்சிருச்சு, இன்றைக்கி வந்து உனக்கு பிடிச்ச சாப்பாடு நூடுல்ஸ், எந்திரி மணக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இன்னும் மசாலாவே போடலை, அப்படி இப்படிப்பா மணக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ தூக்கம் பிள்ளைக்கு. ஏன்னா நேற்று மழை பெஞ்சிருக்குங்கிறதுனால நல்ல தூக்கம் வருது. கிட்டத்தட்ட 10 மணி 11 மணி வரைக்கும் படுக்காமல் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியது, விளையாண்டுட்டு இருக்க வேண்டியது. காலையில் 7 மணி 8 மணி வரைக்குமே நல்லா கொரட்டை விட்டு படுத்து தூங்குதுங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அம்மாவுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து மேகி பண்ணியிருக்கேன். என்றைக்கோ ஒரு நாள் அம்மாவும் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, இருந்தாலுமே வந்து என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு நான் கஞ்சி, ஓட்ஸு, அப்புறம் வரகரிசியில் பொங்கல் அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சமாக சாப்பிடுமா அப்படிங்கிறது மாதிரி அம்மாவுக்குமே எடுத்து கொடுத்து அம்மாவுமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் மதிய சாப்பாடு அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். நான் வந்து இந்த பப்பாளி வந்து பீஸாக போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பாதி பப்பாளி இருக்கும், அதில் பீஸாக போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இதுதான் மார்னிங் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. சமைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிரேவிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா டேஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா என்ன ஆக போகுது, ஒரு 2 ஸ்பூன் தானே, 2 ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்றதுல நிறையா வெயிட் போட போகுது அப்படிங்கிறது மாதிரி தோணும். ஆனால் 2 ஸ்பூனு 4 ஸ்பூன் ஆகும், 4 ஸ்பூனு ஒரு பவுல் ஆகும், ஒரு பவுல் ஒரு பிளேட் ஆகும். அதை எதுக்கு தேவையில்லாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு
அந்த கிரேவிங்ஸை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். டக்குன்னு அவங்களுக்கு செய்கிறோமா, செஞ்ச கையோட அடுத்து நமக்கு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி அதை பிளான் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இதை எடுத்து அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். கிரேவிங்ஸ்னால் என்ன, பசி எடுக்கும்போது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கிற எதையாவது தூக்கி சாப்பிட்றது. அப்போ அந்த பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது செய்யும்போது நமக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட்டோன்னா வயிறு கட்டிடும், அதுக்கப்புறம் பசிக்காது, இதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணாது. அவங்க எல்லாருக்கும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அந்த சாப்பாடு அதோட முடிஞ்சு போயிடும். அவங்களும் அதுக்கப்புறம் கரெக்டாகிடும், நம்மளும் வந்து கரெக்டாகிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா பசங்களுக்கு பிடிச்சதை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியாது. நூடுல்ஸ் எல்லாமே இப்போ எல்லா பசங்களும் சாப்பிட்றாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நானுமே வந்து செய்வேன். இப்போ 2-3 மாதம் ஆயிடுச்சு, அதனால வந்து செஞ்சேன்னு வைங்களேன். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்து டயட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்துட்டு கொண்டக்கடலை கருணக்கிழங்கெல்லாம் போட்டு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, நிறைய பேர் காரக்குழம்புன்னு சொல்லுவீங்க. அதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாக உரிச்சு போட்டு அப்படியே சூப்பராக கதன்னு வந்து கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்புன்னு சொல்லுவோம்ல, எங்கள் ஊர் பக்கம் ராம்நாடு பக்கம் புளிக்குழம்புன்போம். அந்த புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருணக்கிழங்கு போட்டு. அப்புறம் மொச்சப்பயிறு கருணக்கிழங்கு போட்டு வைப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு கருணக்கிழங்கு போட்டு வைக்கிறது அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெறும் கருணக்கிழங்கு மட்டும் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது கதன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு முட்டை, ஹோல் முட்டை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா தேங்காய் பூ திருவி போட்டு, அந்த சிஸ்டர் அன்னைக்கு சொன்னது நல்லா லைட்டாக தான் அதுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன், அதிகமாக காணல பாருங்களேன். அது மாதிரி லைட்டாக துருவி போட்டு வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வந்து அம்மாக்காக பாகக்காய் செஞ்சேன். அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால வாரத்தில் 3 நாள் 4 நாள் வந்து இப்போ பாகக்காய் தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பாகக்காய் நானுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாகக்காய், முருங்கைக்கீரை பொரியல், முட்டை, அப்புறம் வந்து குழம்புல போட்ட காய், அப்புறம் கொஞ்சோன்னு சாதம். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது காய்கறி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாதத்தை என்னால் நிறைய சாப்பிட முடியல. அதுலேயுமே ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட வச்சுட்டேங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனால் சாதம் நமக்கு வந்து அதிகமாக சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு மோர் குடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து மோர் குடிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கருணக்கிழங்கு வந்து சாப்பிட்லாமா, கருணக்கிழங்கு வந்து டயட்டில் வருமா, அதுவும் உருளைக்கிழங்கோடு சேர்ந்தது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கருணக்கிழங்கு வந்து சாப்பிட்லாம். ஏன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து கருணக்கிழங்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர் தான், பிளெயின் மோருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிளெயின் மோர் தாங்க எடுத்திருக்கேன். அதை மட்டும் வந்து மத்தியானத்துக்கு வந்து குடிச்சுக்கிட்டேன். பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு கருணக்கிழங்கு வாரத்தில் 2 நாள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. பைல்ஸ் ப்ராப்ளம் சுத்தமாகவே வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பைல்ஸ் ப்ராப்ளம் அவஸ்திப்படுவீங்க. அதுலேயும் குழந்தை பெற்றவங்க வந்து கொஞ்சம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாள் கருணக்கிழங்கு சாப்பிடுங்க. பசங்களோட வீடியோவை அப்பப்போ கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள் சிஸ்டர். பசங்களையும் பார்க்கணும், பாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிஸ்டர். நீங்கள் கொஞ்சம் அன்பாக கேட்டுக்கிட்டதுனால சும்மா அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சிஸ்டரோட நேம் தெரியல, அவங்க நான் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டர் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு வாரத்துக்கு 1 கிலோ நான் தாராளமாக குறைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சிஸ்டர். ஒரு வாரத்துக்கு 1 கிலோன்னு இருக்கிறது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 4 கிலோ வரைக்கும் தாராளமாக குறையும். நம்மளுக்கு எடுப்புலேயே வந்து அதான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து அழகி போட்டிக்கோ இல்லை மாரத்தானுக்கு ஓடி கப்பு வாங்கவோ போகிறதில்ல. நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் உடனே வந்து நம்ம 10 கிலோ குறைக்கணும், 5 கிலோ குறைக்கணும் அந்த மைண்ட் செட் இல்லாமல் நார்மலாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு நினைப்போம். ஈவினிங் 6 o'clock ஒரு கப்பு காஃபியோட இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.